ஜியோ பாத்தீங்கன்னா ஒரு மாசம் இலவசமா தராங்க. அதுவும் 349 ரூபாய் ரீசார்ஜ் பிளான. அது மட்டும் இல்லாம நீங்க 4G யூஸ் பண்ணாலும் சரி 5G யூஸ் பண்ணாலும் சரி அன்லிமிட்டடா வந்து நீங்க இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அது மட்டும் இல்ல 3000 ரூபாய் மதிப்புல கிஃப்ட் வவுச்சர்ஸும் ஃப்ரீயா தராங்க. அதுல என்னெல்லாம் இன்க்ளூட் ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஜியோ ஹாட்ஸ்டார் சப்ஸ்கிரிப்ஷன், அது மட்டும் இல்லாம ஜியோ 7. சோ நீங்க அன்லிமிட்டடா பாத்தீங்கன்னா வந்து உங்களோட காலர் டியூனை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம ஜொமேட்டோவோட கோல்ட் மெம்பர் சப்ஸ்கிரிப்ஷன். சோ இது எல்லாமே வந்து ஃப்ரீயா தராங்க. சோ இந்த மாதிரி இன்னும் நிறைய சொல்லிட்டே போலாம். எல்லாத்தையும் டீப்பா இந்த வீடியோக்குள்ள சொல்றேன். இப்பதான் வந்து நீங்க நம்மளோட சேனலுக்குள்ள வந்திருக்கீங்கன்னா நம்மளோட சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இன்ஸ்டாகிராம்லயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஐடி பாத்தீங்கன்னா வந்து பிரகாஷ் டிபி உங்களுக்கு ஸ்கிரீன்ல வந்து தெரிஞ்சிட்டு இருக்கும். சோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது ஜியோ ஆரம்பிச்சு 9 வருடங்கள் வந்து ஆயிடுச்சு. சோ அதனால ஜியோ தரப்புல இருந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா 9 வருஷம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா வந்து 500 மில்லியன் யூசர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்கன்னு ஜியோவே வந்து சொல்லியிருக்காங்க. சோ இதெல்லாத்தையும் சேர்த்து ஜியோ பாத்தீங்கன்னா வந்து 9th இயர் ஆனிவர்சரி வந்து கொண்டாடினாங்க. அதனால செப்டம்பர் 5ல இருந்து அக்டோபர் 5க்குள்ள வந்து நீங்க ரீசார்ஜ் பண்ண போறீங்கன்னா நீங்க வந்து இந்த ஜியோவோட ஆஃபர்ஸை வந்து எடுத்துக்கலாம். அது என்னன்னு வச்சுக்கோங்களேன். சோ ஒரே ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து இப்ப சென்னையில இருக்கோம் இல்லையா? சோ என் பிஜி லைஃப் வந்து எப்படி இருக்குன்னு நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்க என்ன பார்க்கலன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். அந்த வீடியோவும் வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க. சோ ஜியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு ஃப்ரீயா ரீசார்ஜுமே வந்து கொடுக்குறாங்க. அது என்னன்னு தெளிவா சொல்றேன். இப்போ வந்து நீங்க ஜியோவோட 349 ரூபாய் பிளான வந்து ரீசார்ஜ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நார்மலா 5G யூசர்ஸா இருந்தீங்கன்னா வந்து அன்லிமிட்டட் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. பட் 4Gலயுமே பாத்தீங்கன்னா வந்து அன்லிமிட்டட் தரேன்னு சொல்லி ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டாங்க. அது என்னன்னா அன்லிமிட்டட் தான், பட் பாத்தீங்கன்னா வந்து 3GB வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிட்டாங்க. அப்ப அதுல என்ன அன்லிமிட்டட் இருக்கு? இப்படி ஏன் வந்து மக்களை வந்து ஏமாத்தணும்? அது வந்து ஒரு ஏமாத்து வேலை தானே? எஸ், அப்கோர்ஸ் நான் உண்மையா தான் சொல்றேன். இது வந்து ஒரு ஏமாத்து வேலை தான். ஏன்னா 5G யூசர்ஸ்க்கு ஆல்ரெடி அன்லிமிட்டட் தான் போயிட்டு இருக்கு. 4G யூசர்ஸ்க்கு அன்லிமிட்டட்னா அன்லிமிட்டடா அப்படியே கொடுத்துடணும். பட் அப்படி பண்ணல. இதை பத்தியுமே வந்து நம்ம ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல பேசியிருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோ எல்லாம் போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு நல்லா தெரியும் ஏன் வந்து அந்த மாதிரி கொடுக்கலன்னு. சரி, ஓகே. இந்த ஒரு மாசம் ரீசார்ஜ், அதாவது இந்த 349 ரூபாய் ஃப்ரீயா வந்து கொடுக்குறான்னு சொன்னாங்களே ரீசார்ஜ், இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுலயுமே வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. ஏன்னா இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா வந்து எதுவுமே வந்து ஃபுல்லா ஃப்ரீ கிடையாது. சோ அந்த வகையில ஜியோவும் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, சோ எடுத்தோடனே பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு வந்து ஃப்ரீயா தரல. அதை வந்து எப்படி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க கரெக்டா ரீசார்ஜ் வந்து தவறாம 12 மாசத்துக்கு பண்ணீங்கன்னா இந்த 349 ரூபாயோ அதுக்கு மேலேயோ இருக்கிற பிளானை வந்து நீங்க தொடர்ந்து 12 மாதங்களுக்கு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 13வது மாசம் அந்த ஒரு மாசம் மட்டும் உங்களுக்கு ஃப்ரீயா தருவாங்க. அதுதான் பாத்தீங்கன்னா வந்து அந்த 1 மந்த் ஃப்ரீ பிளான். சோ இதுவுமே வந்து மக்களை முட்டாளாக்கக்கூடிய விஷயம் தான். அந்த 3000 ரூபாய் மதிப்புல கிஃப்ட் வவுச்சர்ஸ் எல்லாம் சொன்னல, அதுலதான் பாத்தீங்கன்னா வந்து ஜியோ ஹாட்ஸ்டார் அடங்குது. அது மட்டும் இல்லாம இந்த ஜியோ 7 அடங்குது. இந்த ஜியோ 7ல பாத்தீங்கன்னா வந்து நீங்க அன்லிமிட்டடா வந்து காலர் டியூனை சேஞ்ச் பண்ணிக்கலாம். யாரு பாத்தீங்கன்னா வந்து டெய்லி வந்து காலர் டியூனை சேஞ்ச் பண்ணிட்டு இருக்க போறாங்க? கிடையாது இல்ல. பட் அதுவுமே வந்து தராங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து நீங்க ஜியோ ஃபைனான்ஸ் வழியா கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா உங்களுக்கு 2% எக்ஸ்ட்ரா வந்து கோல்டு வந்து தராங்க. சோ இது வந்து ஒரு விஷயமா இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து 3 மாசத்துக்கு ஜொமேட்டோவோட கோல்டு மெம்பர் சப்ஸ்கிரிப்ஷனுமே வந்து கொடுக்குறாங்க. 6 மாசத்துக்கு நெட்மெட்ஸோட சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க. ரிலையன்ஸ் டிஜிட்டல் மூலியமா வந்து நீங்க ரீசார்ஜ் பண்றீங்கன்னா 100% கேஷ்பேக் தரதாவும் வந்து சொல்லியிருக்காங்க. 2 மாசத்துக்கு பாத்தீங்கன்னா வந்து ஜியோ ஹோமோட ட்ரையல் சப்ஸ்கிரிப்ஷனை வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க. பட் அதுவுமே வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ கிடையாது. நீங்க 1200 ரூபாய் கொடுத்தாதான் பாத்தீங்கன்னா வந்து அந்த ஜியோ ஹோம் சப்ஸ்கிரிப்ஷனே வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுல என்னென்னலாம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1000க்கும் மேற்பட்ட டிவி சேனல்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஃப்ரீயா. அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து 30 MBPSல பாத்தீங்கன்னா வந்து அன்லிமிட்டட் டேட்டா வந்து கொடுக்குறாங்க. 12க்கும் மேற்பட்ட OTT தளங்களை பாத்தீங்கன்னா வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க. மெயினானது பாத்தீங்கன்னா வந்து Wi-Fi 6 ரவுட்டர், அது மட்டும் இல்லாம 4K ஸ்மார்ட் HD செட்டப் பாக்ஸுமே வந்து கொடுக்குறாங்க. சோ இது எல்லாம் தான் பாத்தீங்கன்னா வந்து ஜியோவோட 9th இயர் ஆனிவர்சரிக்கு வந்து அவங்க கொடுக்கறது. சோ நீங்க ரீசார்ஜ் பண்றதா இருந்தீங்கன்னா, மேபி நான் கரெக்டா கான்ஸ்டன்டா வந்து ரீசார்ஜ் பண்ணுவேன் 12 மாசத்துக்கு தவறாமனா, உங்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து ஒரு மாசம் வந்து ஃப்ரீயா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா வந்து நீங்க 349 ரூபாய் பிளானுக்கு மேல பண்ணா மட்டும்தான் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ இப்போ ஜியோ பண்ற இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எப்படி இருந்தாலும் வந்து அவங்க நம்ம கிட்ட இருந்து காசு வாங்குறத முடிவு பண்ணிட்டாங்க. சோ இப்படிதான் வந்து வாங்குவாங்க. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி வந்து நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அப்படி இல்லைன்னா இப்ப ஸ்கிரீன்ல காட்டாவும் தெரிஞ்சிட்டு இருக்கும். சோ இதை கிளிக் பண்ணி வந்து அடுத்த வீடியோக்குள்ள போலாம். அடுத்து இன்னொரு நல்ல வீடியோட லேட்டஸ்ட் அப்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன்.